அனைவருக்கும் வணக்கம். நேற்று மாலை என்னுடைய சொந்தக்கார் அவர்களுடைய இல்ல விழாவிற்கு ரம்பாகத்திற்கு செல்லுகின்ற வழியில் தேன்கூண்டிலிருந்து பறந்து வந்த சில தேன் வண்டுகள் எதிர்பாராத வகையில் என்னை தாக்கியது. நிலை குறித்து தடுமாறி நின்றேன். உடனடியாக பெரும்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று சிகிச்சை பெற்றேன். அந்த சிகிச்சை போதுமான அளவில் எனக்கு பலன் அளிக்கவில்லை. உடனடியாக நீங்கள் தலைமை அரசு மருத்துவமனைக்கு காஞ்சிபுரத்துக்கு செல்லுமாறு எனக்கு பரிந்துரைத்தார்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மழையின் நான் இருந்து கொண்டிருந்தேன். அப்போது டாக்டர் அவர்கள் அறிவுறுத்தலுக்கு வழி உடனடியாக செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் 108ற்கு நானே என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 108ற்கு காஞ்சிபுரத்திற்கு சென்று அடைந்தது. என்னுடைய தாயாரும் தந்தையாரும் துணையாக வந்தார்கள். இதய துடிப்பு மிகவும் அதிகமான அளவிலும் நெஞ்சடைப்புகள் மிகவும் இருக்கின்ற வகையிலும் இருந்தது. வருகின்ற வழியிலே என்னுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் TM குமார் அண்ணனுக்கு தகவல் தெரிவித்தேன். அவர் காஞ்சிபுரம் சட்டமன்ற பேரவை உறுப்பினருக்கு தகவல் சொன்னார். உடனடியாக அன்பு அண்ணன் காஞ்சிபுரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் கொள்கை பரப்பு செயலாளர் அவருடைய PA அண்ணன் எயில்குமார் அவர்களுக்கு தொடர்பு செய்து உடனடியாக நான் செல்லுகின்ற 108 ஆம்புலன்ஸுக்கு முன்பாக அவர் சென்று அங்கு இருந்தார். உடனடியாக ஒரு கழக தொண்டனுக்கு, ஒரு ஏழையின் பிள்ளையின் கழக தொண்டனுக்கு என்னெல்லாம் மருத்துவ உதவி செய்ய முடியுமோ அவையெல்லாம் செய்து கொடுத்தார்கள். என்னுடைய தாயாரும் தந்தையாரும் அன்றுதான் நான் பார்த்தேன். அவர்களின் மீது வைத்திருந்த அந்த அன்பையும் பாசத்தையும் ஒன்றிய கழக செயலாளர் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அண்ணன் எழிலரசனுடைய PA எழில்குமார் அவர்களுடைய கைக்கரங்களை பிடித்து என்னுடைய மகனின் உயிரை மிகவும் காப்பாற்றியமைக்காக உங்களை நான் எப்போதும் வணங்குவேன் என்று சொன்னார்கள். அதற்கு ஒன்றிய கழக செயலாளரும் அண்ணன் PA எழில்குமார் அவர்களும் இது எங்களுடைய கடமை என்று சொன்னார்கள். அதே வேளையில் நான் இயல்பு நிலைக்கு வந்தேன். உடனடியாக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணனுடைய கார் அதன் ஓட்டுநர் அருமை தம்பி மகேஷ் அவர்களிடம் கொடுத்து கழகத்தின் தொண்டர்களை தமிழரசனையும் அவருடைய தாய் தந்தையும் அவருடைய வீட்டில் பத்திரமாக முறையில் நீங்கள் ஓட்டிச் சென்று விட்டு சென்று வர வேண்டும் என்று தம்பி முகேஷுக்கு அன்பு கட்டளையிட்டார். தம்பி அதைவிட பொருட்படுத்தாமல் 10 மணி அளவில் தம்பி ஒரு 8 மணி அளவில் வீட்டிற்கு செல்லுகின்ற அந்த முகேஷ் அவர்கள் 10 மணி அளவில் ஒன்றிய கழக செயலாளர் சொல்லிவிட்டார். அதுவும் ஒரு கழகத்தின் தொண்டன் என்கின்ற வகையில் என உடனடியாக சென்றார். அதன் மூலம் இந்த காணொலியில் நான் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், கட்சிக்காரர்களுக்கு இந்த இயக்கம் எதையும் செய்யவில்லை என்று நம்முடைய விசைக்கிரமிகள் மூலம் நம்முடைய உண்மையான கட்சிக்காரர்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக சொல்லுகின்றேன், நிச்சயமாக சொல்லுகின்றேன், கட்சிக்காரர்களுக்கு இந்த இயக்கமானது 24 மணி நேரமும் சேவை செய்கின்றவர்களாக ஒன்றிய கழக செயலாளர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேயர் அவர்களும் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களும் மற்ற நிர்வாகிகளும் காத்துக் கொண்டிருக்கின்றார்.